டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ தி பிராங்க் ஃபேமஸ் ஆர்ஜி தீபக் இருக்காங்க. வெல்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கேன். நைஸ். அண்ட் உங்களோட கண்டென்ட் எல்லாமே நம்ம நிறைய பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்ஜி பாலாஜி கூட லைட்டா மேட்ச் ஆற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த ஒரு பிராங்க் இதுல லைக் வந்துட்டு நீங்க அவருடைய லைக் பிராங்க் கால்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணது வந்து அவர் கேட்டிருக்காரா, அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சது இல்ல. பட் நான் வெறித்தனமா அவரோட பிராங்க்ஸ் எல்லாமே சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க மறக்க முடியாத அவரோட ஒரு பிராங்க் இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அவர் வந்து ஒரு அம்பையருக்கு கால் பண்ணி பிராங்க் பண்ணிருப்பாரு. நீங்க வந்து கேம் விளையாண்டுருக்கும் போது நடுவில் வந்து நாங்க சிரித்த இதெல்லாம் உள்ள விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற லெவல்ல இருக்கும் அது. ஓகே, அண்ட் நீங்க வந்து ரொம்ப பெரிய யுவன் ஃபேன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆமா. லைக் யுவனோட தாக்கம் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் எது வந்து உங்களை வந்து அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுச்சு? எல்லாமே எல்லா இமோஷனுக்குமே யுவன் கிட்ட இருந்து ஒரு பாட்டு இருக்குது. நான் இப்போ சந்தோஷமா இருந்தானா யுவன் பாடுதா, சோகமா இருந்தா யுவன் பாடுதா, நின்னா படுத்தா தூங்குனா எல்லா இடத்துலயும் இந்த தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் மாதிரி எல்லா இடத்துலயுமே யுவன் தான். அவர் வந்து ரத்தத்திலே வந்து யுவன் கலந்துருக்காரு. வரும்போது கூட யுவன் பாட்டு தான் கேட்டு வந்துட்டு இருந்தோம். இது நடக்காது, நடந்தா என்ன பண்ணுவேன் இதான். சரி, ரைட். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேளுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? பிரதமர் மோடிட்டயா? சரி, எப்ப சார் வைப்பீங்க, பதறுது எனக்கு அப்படின்றவன். வேற அவர்கிட்ட என்னங்க பேசுறது நானு? அவருக்கு வந்து சரி என்ன பிராங்க் பண்ணுப்பா அப்படின்னு யாராவது கேட்டா அவர்கிட்ட பிராங்க் பண்ணுன்னு சொன்னாவா? சத்தியமா தெரியலங்க. நீங்க சொல்லும் போதே எனக்கு பதறுது. அப்ப நான் கால் பண்ணா எந்த நிலைமையில இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்ப வந்து பாலையா உங்களுக்கு கால் பண்றாரு. ஓகே, லைக் உன்னோட ஸ்டைல்ல எனக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாரு. அவரோட இதே சொல்றேன். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble, I'm the truth அப்படின்னுவா. எனக்கு அவரோட படங்கள் நிறைய பாத்திருக்கேன் நான். ஓகே, அண்ட் தோனி வந்து உங்களுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு 2 சீசன் வந்து ஒழுங்கா போகல, இந்த சீசன் வந்து சரியா போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து அட்வைஸ் கேக்குறாரு. நான் வரேன் சார், டீம்ல என்ன சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு உங்க பக்கத்துலயே ஸ்லிப்ல நிக்கிறேன், திட்டாம என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அப்படியே கலாச்சிட்டு காமெடி பண்ணிட்டு அவர் கூட நின்னுட்டு பேட்ஸ்மேனை பிராங்க் பண்ணிட்டு இருப்போம் நானும் தோனியும் சேர்ந்து. புதுசா மொபைல் வாங்கணுமா? அதுக்கான ரைட் பிளேஸ் சத்யா மொபைல்ஸ் தான். லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், ஸ்மார்ட் ஆஃபர்ஸ், பெஸ்ட் பிரைஸ் எல்லாமே ஒரே இடத்துல. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ், பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், கூடவே ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இது எல்லாமே தான் சத்யா மொபைல்ஸோடைய தனித்துவம்னே சொல்லலாம். அது கூடவே உங்களுக்காக தென் தமிழகம் முழுவதும் 375 ஷோரூம் இருக்கு. சத்யா மொபைல்ஸ், உங்க மொபைல் வேர்ல்ட், உங்க ஸ்டைல். சத்யால இருந்து உங்களுக்காக சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. நம்ம கூட இப்போ ஹோம் குக்கிங் தமிழ் ஹேமா இருக்காங்க. வெல்கம். Thank you for having me. Beautiful. And நிஜமா வந்து எல்லாரும் உங்களுடைய சமையல் பார்த்து தான் வந்து நாங்கெல்லாம் சமைக்க கத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல, எப்பவுமே கோ டு அப்படின்ற மாதிரி சமைக்கிற ஒரு ஐட்டம்? கோ டு ஐட்டம் என்னோட ஃபேவரட்னா எப்பவுமே பிரியாணி தாங்க. ஆஹா, அதுவும் மட்டன் பிரியாணி. சூப்பருங்க. அப்படியே இது சொல்லும் போதே நாக்கெல்லாம் வருது. அண்ட் இவ்வளவு பேர் வந்து உங்களுடைய சமையல் வந்து பாராட்டுறாங்கல்ல, பட் ஆனா பர்சனலா உங்களுக்கு தோணும்ல நமக்கு இவங்களோட கைப்பக்குவம் இருக்கு அப்படின்னா அது யாரோடது? இவங்க கைப்பக்குவம்னா எனக்கு வந்து எங்க அம்மா கைப்பக்குவம் தான் எப்பவுமே நினைக்கிறது. அது அவங்க செய்யற மாதிரி எனக்கு பெர்ஃபெக்டா வராது. ஸோ எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ என்னோட டேஸ்ட்ல நான் எல்லாமே செய்யறேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் செய்வேன். அண்ட் நீங்க சமைச்சதுலேயே வந்துட்டு இந்த ஒரு பாராட்டு என்னால மறக்கவே முடியாது, அண்ட் உங்களுடைய முதல் பாராட்டு அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்? முதல் பாராட்டு இப்போதைக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. பட் வீட்டில் ஏதாவது நான் ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை செய்யும் போது எங்க ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணவர். அவர் தான் சொல்லுவார், அவர் தான் இஸ் மை நம்பர் 1 கிரிட்டிக். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ நான் டப்புன்னு ஒரு டேர் ஒன் மாதிரி ஒன்று கொடுக்க போறேன். என்னன்னா நிறைய பேச்சுலர்ஸ் வந்து உங்களுடைய சமையல் பார்த்து தான் கத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஈஸியா ஒரு 3 ரெசிபிஸ் ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் டப்புன்னு இது நீ பண்ணலாம், டப்புன்னு சமைக்கலாம் டப்புன்னு சமைக்கலாம்னா நம்பர் 1 ஈஸியா செய்யறது பிரெட் ஆம்லெட் நான் சொல்லுவேன். அப்புறம் அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் வெரைட்டி ரைஸ் நிறைய செஞ்சிருக்கேன். அதுல வந்து லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், தயிர் சாதம், அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி. ஸோ 2-3 நிறைய ரெசிபிஸ் இருக்கு பேச்சுலர்ஸ்க்கு செப்பரேட்டா செய்யற மாதிரி. பியூட்டிஃபுல். அண்ட் தேங்க்யூ சோ மச். அழகா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக நீங்க Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள்ல 2025 இப்போ நம்ம கூட பில்லு ஷோ சேனல்ல இருந்து பில்லு அண்ட் ஜாவி இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் நாங்க சேனலா பாக்கும்போது அண்ணா வந்து ஒன்னு நிறைய வம்பிழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இப்போ நீ தான் அண்ணா வந்து நீ அடிக்கணும் ஆர் வம்பிழுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவ? இப்போ given a chance. அடிப்பேன். அவ்வளவுதான், போட்டு தாக்குங்க. அப்படியே கண்ணாடி என்னோடதான், வாட்ச் என்னோடதான். சும்மா செல்லமா ஒரு அடி.
அச்சோ சரி அடிக்கலாம் வேண்டாம் பட் ஆனா வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவ பேசுவேன் என்ன பேசுவ விளையாடுவேன் விளையாடுவியா அச்சோ இன்னொன்னு இருக்கு முத்தம் கொஞ்சம் நறுக்கு முத்தம்னு ஒண்ணு இருக்கு நறுக்கு முத்தம் ஆமா இது டிஃபரெண்டா இருக்கு எங்க பண்ணுங்க அது சவுண்ட் வரணும் நான் கூட நினைச்சேன் அப்படியே நறுக்குன்னு கடிச்சு வைக்கிற மாதிரி போல கொஞ்சம் இந்த அக்ரெசிவா கண்ணத்தை கடிக்க மனசு வருமா சொல்லுங்க ஆமா இதுவே இருக்குங்க வந்து பால்பன் கண்ணா இருக்கு ஆமா ஓகே அண்ட் நீங்க சொல்லுங்க பில்லு உங்க அண்ணா ஜாவிக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா தெரியல நீங்க சிரிக்கிறதுலயே ஒரு இது இருக்கே உண்மையை சொல்லுங்க சொல்ல உண்மையை சொல்லிடு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு உண்மையை சொல்லிடு இருக்கு ஓகே இப்போ நீங்க ரிவீல் பண்ணுவீங்களா அதுல கல்யாணம் எப்போ எது ஏதாவது இப்ப ரிவீல் பண்றதா இல்ல கூட சீக்கிரம் நான் கண்டிப்பா பியூட்டிஃபுல் அண்ட் லாஸ்டா வந்து அண்ணாக்காக ஒரு பாட்டு நீ வந்து பர்சனலா பாடி டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் உனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும் என்ன லாங்குவேஜ்னாலும் ப்ராப்ளம் என்னன்னு சொல்ல உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வரும் அதாவது பிரியாணி சாப்பிட்டனால மூளை வேலை செய்ய மாட்டேங்குது சார்மினார்ல இருந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தோம் மூளை வேலை செய்யல ஆமா சரி நானே பாடிடுறேன் எனக்காக நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி ஆமா பியூட்டிஃபுல் கண்டிப்பா ப்ளீஸ் என்ஜாய் தி ஷோ சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 நம்ம கூட இப்போ புகாரி ஜங்ஷன்ல இருக்காங்க லைக் நீங்க சொல்லுங்க உங்களுடைய சேனல் ஜர்னியை நம்ம பார்க்கும்போது மனிதர்களோட தேடலை வந்து அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் பதிவிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதோடைய லைக் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அது ஆக்சுவலா விகடனோட விதை தான் அது நான் காலேஜ் படிக்கிற டைம்ல விகடன்ல வந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு தொடர் வரும் பொதுவாக என்னன்னா உழைக்கிற மக்கள் எளிய மனிதர்களோட வாழ்க்கை அப்படின்னா ஒரு துயரம் கஷ்டப்பாடு இது மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும் பட் அதுலதான் வந்து ஒரு ஈரம் சார்ந்து வாழ்க்கை வந்து எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும் அந்த கொண்டாட்டத்தை யாரும் பதிவு பண்ணாம இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வட்டி முதல் வரும் இப்போ சமீபத்தில் வந்த பாக்கியம் சங்கர்ல 4ஆம் சுவர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதோட தினசரி வாழ்க்கை கொண்டாட்டங்கள் துயரங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதை தாண்டி வாழ்க்கையை கொண்டாட்டம் வாழ்ந்துருக்காங்க அதை பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்போ நம்மளும் அந்த இடத்துல தான் வரோம் கறிக்கடை எங்கள் ஊர் மதுரையில் பார்த்தீங்கன்னா கறிக்கடை தான் எங்களுக்கு தினசரி ஒரு 200 பேர் 100 பேர் கிராஸ் பண்ணி போவாங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஆட்கள் தான் அப்போ நம்மளோட கதைகள் நம்ம எங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்போது ரெண்டும் கலந்த பாயிண்ட் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பாரம்பரிய இனிப்பு முதல் புதுமையான ஸ்நாக்ஸ் வரை சுத்தமும் தரமும் மாறாமல் தயாரிக்கப்படும் சிற்றுண்டிகள் திருமணங்கள் விழாக்கள் கொண்டாட்டங்கள்னு என்ன சிறப்பு நாளா இருந்தாலும் ஒவ்வொரு பைட்டிலும் மகிழ்ச்சியை பெருக்கி உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை இனிமையாக்கும் ஒரே இடம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 நம்ம கூட இப்போ விக்னேஷ் இருக்கிறாங்க அண்ட் விக்னேஷ் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சிரிப்பு வரும் வயல்லாம் குலுங்கி சிரிக்கிற மாதிரி பட் அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடிலாம் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ரியாலிட்டியில ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் தான் நீங்க வந்து போடுறீங்கல்ல லைக் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க டெய்லி நம்ம கண்டென்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்ல இருந்தும் சரி இல்லை நம்ம பார்க்குற மீம்ல இருந்தும் சரி ஸோ அது டெய்லி ஆனால் கன்சிஸ்டன்சி முக்கியம் இன்ஸ்டாகிராமில் ஸோ டெய்லி ஒன்று எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க். ஆஹா அண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரியப்பட்டது அப்படின்னா அம்மா கண்டிப்பா அந்த ஒரு வாய்ஸ் எடுக்கலாம் அந்த ஒரு மாடுலேஷன் எடுக்கலாம் ஆனா அந்த விஷயங்கள் அம்மா ஃபீல் பண்றதுன்றதே நீங்க வந்து கொண்டு வருவீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி அம்மா கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? எங்க அம்மாவை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவங்க பண்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். எங்க அம்மா வந்து ரூடா பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா அதை பார்த்தோம்னா ஒரு வகையில கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஸோ அதே தான் அப்படியே வீடியோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இதை நீ வீடியோ போட்டுருவேல இது நீ பண்ணிருவேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க உஷாராயிட்டாங்க. ஆமா இப்போ கொஞ்சம் அவேர் ஆயிட்டாங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ அர்ச்சனா குமார் இருக்காங்க. அந்த ஒரு எனர்ஜியோட வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க விகடன் அவார்ட்ஸ்? ஐயா நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இது நான் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 9 இயர்ஸா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு ரெகக்னிஷன் எனக்கு பெருசா கிடைச்சது இல்லை. நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணதும் இல்லை. பட் விகடன்ல இருந்து சும்மா பிராங்க் பண்ணாதீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன நான் சீரியஸா கால் வந்தோன்னே யாரோ விளையாடுறீங்க தானே அப்படின்னு இருந்துச்சு. திஸ் இஸ் வெரி வெரி ஹியூஜ் ஃபார் மீ. இந்த ஒரு ரெகக்னிஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாதுல யாருக்கும். ஸோ அதில் எனக்கு புரிஞ்சது ஓகே நம்ம இப்போ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் கரெக்டாக தான் உழைக்கிறோம்னு. திஸ் இஸ் வெரி வெரி ஹியூஜ். தட் டூ ஃப்ரம் விகடன். அண்ட் விகனுடைய முதல் டிஜிட்டல் அவார்ட்ஸ் இல்லையா அதுல வந்து நீங்க எக்ஸாக்ட்லி அதுதான் நான் நினைச்சேன். கார் ஓட்டிட்டு வரும்போது நினைச்சிட்டே இருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ். அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ்லயே நமக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேட்டகரி இது ஆக்சுவலி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி a ஹீரோயின் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும்லாம் இல்லை. எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு பிளே பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதுல எனக்கு பெர்ஃபார்மர்னு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து
லைக் பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு படிப்புல அவ்வளோ இருந்துட்டு ஆக்சுவலி நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 1172 மார்க்ஸ். நான் அதுக்கப்புறம் அதை முடிக்கிறேன், நான் வந்து ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்றேன், நான் நடிக்க போறேன்னு. படிக்கல, நடிக்க போறேன் அப்படின்னாங்க. அதுவும் வருதுல, அப்ப நீ அதை பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு வீட்டுல சொல்லிதான் நான் பிஜி பண்ணேன். நான் யூஜி நல்லா தான் படிப்பேன், எனக்கு தெரியல, அதை விட இது ரொம்ப நல்லா வருதுன்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். ஆனா எந்த இடத்துல வந்துட்டு லைக் ஓவர் படிப்ஸா இருந்த ஒரு இடத்துல இருந்து நான் படிப்ஸே கிடையாது, ஐ ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். நான் அந்த மாதிரியான ஒரு படிப்ஸ், நான் வந்து சும்மா படி நோ 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். சோ வந்து அப்படி இருந்துட்டு பிகாஸ் நீங்க வந்து இன்டெலெக்சுவலா அந்த ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு என்டர்டைனரா போகணும், ஒரு பெர்ஃபார்மரா போகணும், ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கணும் அப்படின்ற ஒரு லைக் ஷிஃப்ட் நடந்தது. நான் வந்து பேசிக்கலி டான்சர். ஸோ நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணி தான் உள்ள வந்தேன். அதுலதான் எனக்கு தெரிஞ்சது டான்ஸ் வர்றதை விட நமக்கு நடிக்க நல்லா வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா தான் நடிச்செல்லாம் பார்த்திருக்கேன். and then I got an opportunity in serials and various channels. விகடன்லயும் நான் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். ஸோ சீரியல் எல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு சீரியஸான கேரக்டரை விட காமிக்கலான கேரக்டர் செட் ஆகுதுன்னு நான் நிறைய வடிவேல் சாரோட பெரிய ஃபேன், கோவை சர்லாமாவோட பெரிய ஃபேன், மனோரமாவோட பெரிய ஃபேன். ஸோ இதெல்லாம் இது நமக்கு நல்லா வருதுடா அப்படின்னு நானே என்ன வீடியோ எடுத்து நான் பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே இதை விட இது நமக்கு ரொம்ப பெட்டரா வருதுன்னு. ஸோ தட் இஸ் வென் ஐ சோஸ் நோ. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ காமெடியன் அண்ட் என்டர்டைனர். ஐ வாண்டட் டு பி அ பெர்ஃபார்மர். அஃப்கோர்ஸ் இட் வுட் பி அ பெர்ஃபார்மர். ஆனால் தெரியல, எனக்கு அந்த காமிக்கல் ஜானல் ரொம்ப பிடிக்கும். நான் பண்றதை பார்த்து நிறைய பேர் சிரிச்சது உண்டு, நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணேன்னு சொன்னது உண்டு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அது இன்னமும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருந்தது. அழகின் ரகசியம் உண்மையிலேயே இயற்கையில தான் அடங்கி இருக்கு. அந்த வகையில 18 மூலிகைகளோட நன்மைகளை சேர்த்து சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நம்ம ஆயுர்வேதிக் சோப்பான மேடிமிக்ஸ். கடந்த 55 ஆண்டுகளா மக்களுடைய நம்பிக்கையை வென்ற ஆயுர்வேத சோப் நம்ம மேடிமிக்ஸ். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ க்ரோஹன் ஸ்பாட்ல இருந்து ராஜு இருந்திருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் விகடன் அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சீரியஸ்லி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். நமக்கு விகடனை பத்தி தெரியும், நம்மளாம் பிறந்ததுல இருந்து விகடனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஸோ விகடன் கிட்ட இருந்து ஒரு விருது வாங்குறது சீரியஸ்லி ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் நிறைய டிராவல் பண்றீங்க இல்லையா? நிறைய புது புது மனுஷங்களை பாப்பீங்க, நிறைய அன்டோல்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? லைக் மறக்க முடியாத அனுபவம் அண்ட் மறக்க முடியாத ஒரு அன்டோல்ட் ஸ்டோரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து நீங்க கேட்டது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு காஷ்மீர் சைட்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காஷ்மீர் லோக்கல்ஸ் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி நாங்கள் நிறைய பேசணும். ஸோ சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கிறதுக்கும் நார்த்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் பற்றி. பட் அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அவங்களுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை இல்லை சவுத்தில். பட் நார்த்தில் அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ ஹாப்பியாக நம்ம லிவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட நாங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராவலிங் மீது எப்படி வந்து ஆர்வம் வந்தது? பிகாஸ் ஏன்னா ஒரு நோமேட் லைஃப் இல்லைன்னா ஒரு ஜிப்சி லைஃப்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு அந்த ஒரு தனி ஈடுபாடு வேணும் இல்லையா? எங்க வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஸ்பார்க் அப்படின்னா நான் பேசிக்கா பிறந்து வளர்ந்தது எல்லாமே வில்லேஜ்ல தான். ஸோ வில்லேஜ்ல இருந்து நம்ம டவுனுக்கு போகும்போது நம்ம நிறைய புதுசா பார்ப்போம்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஆர்வம் கிடைச்சிது. நம்ம வில்லேஜ்ல இப்படி இருக்கு, டவுன் பார்த்தா நிறைய இருக்கு, பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நமக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே க்ரோ ஆக ஆக டவுன்ல இருந்து அப்புறம் மெட்ரோ சிட்டி வருது. சரி இங்க வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, இங்க இருந்து நம்ம வேற சிட்டி போகலாம், வேற ஸ்டேட் போகலாம். ஸோ அப்படிதான் நம்மளுக்கு டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிரியேட் ஆகி நம்ம அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரி கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.